ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. அனைவருக்கும் இனிய சித்திரை தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டான பாயாசம் செய்ய போகிறோம். அது அவலை வச்சு நம்ம பாயாசம் செய்ய போகிறோங்க. இன்றைக்கி நான் அரிசி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். நெய்யில் கூட நீங்கள் வறுத்து போடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது நல்லா வறுத்துருச்சு. இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சையை வறுத்தெடுக்கிறதுக்காக. நெய் உருகுனதும் முந்திரியை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்ததுமே திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை பலூன் மாதிரி ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாங்க. தேங்காய் பால் அப்படி இது ரெண்டுத்துலையுமே செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். அதனால் நம்ம நல்லா இதை சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டுங்க. அப்படியே பக்கத்திலே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாலில் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பால் பாயாசம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. வாசனைக்காக ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாகு ஆட் பண்ணிக்கலாங்க. வெள்ளத்தண்ணி தாங்க இது. பாகு வர வரைக்கும் நம்ம இது பண்ணதில்லை. வெல்லம் கரைஞ்சதுமே வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான நம்மளுடைய அவல் பாயாசம் அருமையாக ரெடி ஆகிடும். அவல் பாயாசத்துக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சர்க்கரையை சேர்ப்பதை விட வெல்லத்தை சேர்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க.